அதே போன்றுதான் உள்ளத்தினால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கடமை அல் இஹ்லாஸ், உள தூய்மை. அதாவது அல் அமலு பி தாஅத்தில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹு தாலாவுக்காக மாத்திரம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே வரவைத்து அமல் செய்வதுதான் அல் இஹ்லாஸ் ஆகும். அதாவது எந்த ஒரு அமலை எடுத்தாலும் சரி, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி, சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெரிய தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாதை வழியாக செல்கிறார், ஒரு பாதையிலே ஒரு கல் இருக்கிறது, தடங்களாக இருக்கிறது, அதை ஓரமாக்கி விட்டு செல்கிறார், அந்த நேரத்திலும் கூட அல்லாஹு தாலாவுக்காக மாத்திரம் நான் இந்த அமலை செய்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே வர வைக்க வேண்டும். இதுதான் இஹ்லாஸ் ஆகும். இது உள்ளத்தினால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. இதற்கு மாற்றமாக மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், நான் நல்ல அமல் செய்கிறேன் என்று மற்றவர்கள் என்னை பார்த்து புகழ வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியில் நான் கண்ணியமாக கருதப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செய்வாராக இருந்தால் அது முகஸ்துதி ரியாவாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முகஸ்துதியை விட்டு எச்சரிக்கை செய்கிறான். قال الله تعالى فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கை செய்து கூறுகிறான், நீங்கள் சாலிஹான நல்லமலை செய்யுங்கள், ولا يشرك بعبادة ربه أحدا, அதிலே முகஸ்துதி வந்துவிடக் கூடாது என்று. இந்த இடத்திலே ஷிர்க் என்று சொல்லப்பட்டது அஷ்ஷிர்குல் அஸ்கர், அதாவது அர்ரியா, முகஸ்துதிக்கு சொல்லப்படும் அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்றும் சொல்லப்படும். அதாவது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய ஷிர்க் என்று அல்ல, இது மிக பெரிய பாவம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரியாவை விட்டும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இமாம் அல் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الرياء فإنه الشرك الأصغر. நீங்கள் ரியாவை விட்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமலிலே முகஸ்துதி வருவதை விட்டும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் எங்களுடைய அமலிலே முகஸ்துதி வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களிலும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவிலே உள்ளத்தினால் செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.